சக்தி. பிறப்பு வளர்ப்பு இறப்பு என்று உண்டு. மழை பெய்து கடலை அடைவது போல ஆன்மா அடுத்த பிறவியை அடைவதுண்டு. விதையானது குழியில் விழுந்து செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்து மீண்டும் விதையாவது போல மறுபிறவியும் சுற்றி சுற்றி வரும். சூரியன், சந்திரன், பூமி, காற்று, ஆகாயம், மரம், செடி, கொடி, ஈ, எறும்பு முதலிய எல்லா இயற்கை பொருள்களிலும் ஆண், பெண் என்ற இனம் உண்டு. எல்லாவற்றிற்கும் கரு உண்டு. அந்த கருதான் ஆதிபராசக்தி. சக்தி ஒரு பொருளுக்கு உருவத்தை அளிக்கும் தன்மை படைத்தது. ஆன்மீக சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா தான் சக்தியாகிறது. பொல்லாத நாடாக இந்த நாடு மாறி வருகிறது. தன்னைத்தானே ஒருவன் காப்பாற்றிக் கொள்வதற்கு சக்தி வேண்டும். சொல்கிற சொற்கள் நல்லதாக இருக்க வேண்டும். கண்ணாடியில் உருவத்தை பார்க்கலாம், கண்ணுக்குள்ளும் உருவத்தை பார்க்கலாம். கண்ணாடி என்ற மனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பகை பொறாமை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகம் உருண்டை வடிவம் உடையது. ஒரு வீடும் உலகமும் ஒன்றுதான். ஆன்மீகம், வீடு போன்ற எல்லா துறைகளிலும் சீர்கேடுகள் உள்ளன. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், அடுத்தவனை கொலையும் செய்யலாம் என்ற நிலைமை உருவாகிவிட்டது. ஆன்மீகத்தில் 4 பேர் நல்லவனாக இருந்தால் 40 பேர் அயோக்கியர்களாக இருக்கிறார்கள். பக்தி ஒரு பக்கம் என்றால் பாவனை ஒரு பக்கமாக இருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை ஒவ்வொருவரும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். நெல் விதையாக மாறும் பக்குவம் அடைவது போல உள்ளம் மனக்கட்டுப்பாட்டுடன் பக்குவம் அடைய வேண்டும். ஆன்மீகத்தில் மட்டுமே ஆனந்தம் கிடைக்கும். சிந்தனையை திருத்தினால் சித்தனாக மாறலாம். ஆடி ஓடி பாடி கடைசியில் தெய்வத்தை அடைந்து சிலை அழகை பார்த்து ஆடை அணிகலன்களை பூட்டி மகிழ்ந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்தால் மட்டும் போதாது. உள்ளத்தை உடைத்து ஆன்மா உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீக கருவை யாரும் அழிக்க முடியாது. ஓம் சக்தி. உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படியெல்லாம் முயல்கிறாய்? அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணை புரிகின்றன. ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது. எட்டா பொருளாக இருக்கும் தாயான என்னை எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது. உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும். சாக்கடையிலும் புல் முளைக்கிறது, சேற்றிலும் புல் முளைக்கிறது. அதுபோல ஆன்மீக துறையிலும் புல் முளைக்கின்றது. ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும்போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும். இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. அதனால் உனக்குத்தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும். அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும். அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அலையாதே. நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வர வேண்டும். உன்னுள் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது குறித்த கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். விலை பொருள் முதிர்ந்து பக்குவப்பட வேண்டும். அப்போதுதான் சுவை இருக்கும். அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும். அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும். பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக மாறுகிறது. அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது. அது தண்ணீரிலும் மிதக்கிறது. அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும். மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது. அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால்
அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது. ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், விரதங்களை மேற்கொள்ள வேண்டும். அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன், நாளையும் சொல்வேன். ஆன்மாவை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.